இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. பேபேக் பீரியட் மெத்தட், அப்புறம் வந்து அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடு, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக், அதுல வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூ, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், மாடிஃபைட் என்பிவி, அட்ஜஸ்டட். இந்த பாட்டு சிடபிள்யூ இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ் 2ல படிக்கிறீங்க. இதே ஸ்டேஜ் 3ல ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல திருப்பி இது ரிப்பீட் ஆகுறது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். அந்த மாதிரி லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆர் தேர் டு கிராக் அவுட் திஸ் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இங்க வந்து யூஸ் பண்ற சில டெர்மினாலஜிஸ் எப்படி இருக்கும்னா கேஷ் அவுட் ஃப்ளோ, கேஷ் இன் ஃப்ளோ, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா எவ்வளோ கரண்ட் அசெட்ஸ் இருக்கு டு மேனேஜ் மை கரண்ட் லியாபிலிட்டிஸ். அந்த இது கொஞ்சம் இங்க டச் அப் ஆகும். அப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ், இதெல்லாம் டைம் அட்ஜஸ்டட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா போச்சு சிவா, நல்லா போச்சு. ராம்ஜபம் தான் பண்ணேன், பாபா கோயில் போனா. வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்காக போல சிவா. இன்னைக்கு என்னோட இவங்க பெரியம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், நமஸ்காரம் பண்ணிட்டாரு. ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா என்ன, கேஷ் ஃப்ளோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ்க்கான ஃபோர்காஸ்ட்டு, கேஷ் ஃப்ளோவும் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம். அப்புறம் இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அது பார்த்துட்டு ஹர்டில் ரேட்டு, காங்க்ளூமரேட் என்விரான்மெண்ட்ல ஹர்டில் ரேட்டுன்றது என்னன்னு பார்க்க போகிறோம். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது வந்து ஒரு சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ்ன்றது வந்து ப்ராப்பர் டிசிஷன் மேக்கிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறதுல இருக்கு. அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங்கிறது செலக்டிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அமங் ஆல் த அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பேஸ்ட் ஆன் அனலைசிங் தி பாசிட்டிவ் சைட்ஸ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங்கிறது ஒரு டிசிஷன் மேக்கிங். ஒரே சிவாமித்ரா ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸ்ன்றது firm's decisions to invest its more current funds more efficiently in the long term activities in anticipation of an expected flow of future benefits over a series of year. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட கரண்ட் ஃபண்டை லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் பெனிஃபிட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷனோட மெயின் கிரக்ஸ். ஓகே, சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் அப்ரைசல்ன்றது வந்து எப்படிலாம் நம்ம ரிசோர்ஸை வந்து பண்ணலாம், அதன் மூலமா நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்மளோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அபுடன்ஸாக இருந்ததுன்னா செவரல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல். இப்போ வந்து என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். 10,000 ரூபாய் இருக்கு, நான் அதை எஃப்டிலையும் போடலாம், இல்லையா மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் போடலாம். ஏதாவது நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்துட்டு 10,000 ரூபாய் போட்டுட்டு நல்லா சைலண்டாக இருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ஸ்கீம்லேயும் போடலாம்,
இல்ல நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்லயும் போடலாம் இல்லையா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல நான் ஷேர்ஸ்ல ரொம்ப நல்ல ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்து ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணி கூட போடலாம். ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் diversifying my portfolio. This is also one of important element of financial planning. என்னோட கையில இருக்கிற ரிசோர்ஸஸை நான் எவ்வளோ தூரம் ப்ராப்பரா பண்றேன் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரே நிமிஷம் மித்ரா சிவா, என்னோட மொபைல் எங்க? மொபைல் இல்லையே இல்ல. நீ அந்த ரூம்ல ஏதாவது யூஸ் பண்ணியா? சிவா மித்ரா ஒரே நிமிஷம், சாரி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ்ல எந்த போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணணும்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி என்னோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் அபிடன்ஸாக இருந்ததுன்னா ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் இருக்கும். ஆனால் நான் எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஓகே, கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸ்ன்றது வந்து டீல்ஸ் வித் expansion, replacement, diversification, buy or lease, research and development. Expansion na enna, diversification na enna? Any idea? Mitra? Expansion na enna, diversification na enna Mitra? சிவா ஒரே நிமிஷம் சிவா, சாரி. சிவா 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 ஒரே நிமிஷம் இருக்கணும். மித்ரா வந்து அஹ், அவங்க அப்ரோச்சையும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் சிவா, சாரி. மித்ரா, மித்ரா வாய்ஸ் கேக்குதா? ம், மித்ரா கேக்குறதா மித்ரா? கேக்குறதா நான் பேசுறது? செல்லம், இது முக்கியமான சப்ஜெக்ட்ரா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். மற்றது கூட நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து உங்களோட ஸ்டேஜ் 3க்கு பேஸ், சரியா? அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மைக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் ஆஃப் இட். நம்ம டிஸ்கஸ் பண்றது, கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றது தான் உங்களுக்கு வேல்யூ டிஷன்ஸா இருக்கும். அதர்வைஸ் இது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வாட் எவர் வி டிஸ்கஸ் இந்த கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் சம்ஸ்லாம் வரும்போது வேல்யூ அடிஷனா இருக்கும், சரியா? எக்ஸ்பான்ஷனுக்கும் டைவர்சிஃபிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டேன். சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பான்ஷன்ல, என்ன நடக்கும்? சரி, ஓகே. டைவர்சிஃபிகேஷனா? சரி, ஓகே. சிவா இப்போ நீங்க சொல்லுங்க சிவா, எக்ஸ்பான்ஷன் டைவர்சிஃபிகேஷன். ம், ஓகே. ஓகே, ஆல்மோஸ்ட் ரைட் சிவா. பட்
பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கரண்ட்டாக இப்போ ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்கீங்க. இப்போ ஆர்ஆர் அகாடமி வந்து 1998ல் இந்த இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்ஆர் அகாடமி வந்து நாங்கள் இனிஷியலாக இருக்கும்போது when we ரொம்ப பேசிக்காக இருக்கும். இந்த தான் இருக்கும், கிளாஸ் ரூம்ஸு இப்படி தான் இருக்கும், சேர் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆர்ஆர் அகாடமி இன் 2025 நல்ல ஏசி ரூம்ஸ், சஃபஸ்டிகேட்டட் கிளாஸஸ்ஸு, அந்த மாதிரி நல்லா பயங்கரமாக வந்து தெர் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே அகாடமியே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது எக்ஸ்பான்ஷன். ஓகே, டைவர்சிஃபிகேஷன்னா நான் வந்து இப்போ ஆர்ஆர் அகாடமின்றது என்ன, கோச்சிங் சென்டர். இதே அகாடமி கேட்ரிங்கும் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆர்ஆர் கேட்ரிங்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது டைவர்சிஃபிகேஷன். புரியுதா? எனி ஐடியா? புரியுதா? யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வந்து இவர் இருக்கார் இல்லையா, ஸ்ரேயஸ், ஐ வில் ஷோ யூ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு இந்த பிக்சர்லாம் தெரியறதா? நான் காமிச்சேனா? தெரியறதுல ஒரு மாதிரி மைல்டா தெரியறதா? ஓகே, சி இந்த சார் கிட்ட தான் நான் பிகாம் பார்த்தேன். ஓகேவா, எம்எஸ் சார்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ இங்க ஆர்ஆர் அகாடமின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு இல்லையா, சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இருக்கு இல்லையா. நாங்க படிக்கும் போதெல்லாம் போர்டே கிடையாது. போவோம், ஒரு கிளாஸ் ரூம்ல போவோம், உட்காந்துப்போம், படிச்சுட்டு வந்துருவோம். ஓகே, ஆனா ஆர்ஆர் அகாடமி ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய சிஎம்ஏ இன்டர் நிறைய கிளியர் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் அந்த அகாடமி எடுத்துட்டு போய், ஓகே, ஸோ இப்போ வந்து அகாடமி அண்ட் டியூஷன் பாயிண்ட், அது இல்லை, சாரி, கிடையாது. ஆர்ஆர் அகாடமி சிஏ, இவர் தான் வந்து ஹெட், எங்களோட ஹெட்டாக இருந்தார். இப்போ சார் தான் ஹெட்டு. இவர்கிட்ட தான் நான் வந்து, இவர் வந்து சிவகுமார் சார்ன்னு சொல்லிட்டு, அவர் வந்து எல்எஸ்ன்னு சொல்லுவாங்க, எல் சிவகுமார்னு. இவர் ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்டைஸ்டு பர்சன் இன் மேக்ஸ். இவர் தான் வந்து ஸ்டார்டிங் எங்களுக்கு ஃபவுண்டேஷன், சிடபிள்யூ ஃபவுண்டேஷன், சிஏ ஃபவுண்டேஷன் எல்லா மேக்ஸ்க்கும் சார் மட்டும் தான் ஸ்பாக்கு. ஆனால் இந்த சார் வந்து ஒரே சார் தான் ஸ்பாக்காக இருந்தார். ஆனால் போக 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 என்னாச்சுன்னா, நிறைய பேட்சஸ் எடுத்துன்னு வர ஐ ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் மோர் பீப்புள் ஆர்ஆர்லேயே. ஆனால் இவங்களாம் தான் பைனியர்ஸ். 1993 ஆரம்பிச்சு இவங்களாம் தான் பைனியர்ஸ். எம்எஸ் சார், அதுக்கப்புறம் எல்எஸ்எஸ், இங்க 2 பேர் பேர் ஞாபகம் இல்லை, எக்கனாமிக்ஸ் எடுத்தாங்க. இவர் தான் வந்து பிரசாத் சார். இப்போ கரண்டாக இவர் வந்து 1998 எடுத்துட்டு இருக்காரு. ஆர்ஆர் அகாடமியில் லேட்டராக ஜாயின் பண்ணாரு. இப்போ எப்படின்னா ஆர்ஆர் அகாடமி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஏசி ரூம்ஸ் வித் நல்ல சஃபஸ்டிகேட்டட் போர்ட்ஸ், அந்த மாதிரி சூப்பராக எடுத்துட்டு வந்துட்டாங்க. இட்ஸ் a good example of
எக்ஸ்பான்ஷன். சரியா? எனக்கு ஆக்சுவலா சிலது காமிக்க முடியல, எனக்கு நெட் ஸ்லோவா இருக்கிறதுனால. ஐ டோன்ட் நோ. எம்எஸ் சார் இருக்கார் இல்லையா, he is called as எம்எஸ் எக்ஸ்பர்டைஸ்ட் இன் அக்கவுண்ட்ஸ். இவங்க கிட்ட பிகாம் கத்துட்டேன் நான். அப்புறம் சேஷாத்ரி சார் லா வந்து, ஆனா அவர்கிட்ட நான் லா போல, லா ஒரு அட்வொகேட் கிட்ட போனேன். ஜெயஸ்ரீ பிரகாஷ் நல்லா எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபைன். அவங்க வந்து முன்னாடி ஆர்ஆர் அகாடமிலாம் வந்து இஃப் தே ஆர் கோயிங் டு கம் அவுட் வித் நோ நிறைய இது மாதிரி இருந்ததுன்னா வெளியில ரொம்ப தெரியாது. பட் இப்போ யூடியூப் அந்த மீடியம்லாம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து தெரிய வருது. சிவா ஒருத்தர் 316 அவுட் ஆஃப் 400. சிவா, ஓ ஃபவுண்டேஷனா, சாரி. ஓ இதெல்லாம் ஃபவுண்டேஷனா, சாரி சார். ஸோ இதுதான் வந்து ஆர்ஆர் வந்து கரண்ட்டாக இருக்கிற ஃபேக்கல்டி டீம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆர்ஆரில். பட் 1993ல ஸ்மாலாக ஆரம்பிச்சது, தே எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ட்ரஸ்டட் பிராண்ட் ஃபார் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இன் சவுத் இந்தியா. ஆனால் இப்போ லெட்ஸ் டேக் ஐடிசி. ஐடிசி கம்பெனி தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஐடிசி கம்பெனி எதெல்லாம் டீல் பண்றாங்க? இது படிங்க கணும் சிவா, இது படிங்க. ஐடிசி லிமிடெட். சூப்பர். டைவர்சிஃபை என்ன சொன்னா, இனிஷியலி ஐடிசி பேசிக் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணாங்க. டொபேக்கோ ஐ வில் ஜஸ்ட் ஷேர் இட் வித். லேட்டர் ஆன் அவங்களோட ப்ராடக்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராடா டைவர்சிஃபை பண்ணாங்க. சேஃப் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிகரெட் சிகார்ஸ் உங்களோட, அப்புறம் ஃபுட்டு கேர், ஸ்டேஷனரி எஜுகேஷன், சேஃப்டி மேட்சஸ், அகர்பத்தி, பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ், பேக்கேஜிங், அக்ரி கமாடிட்டிஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டா வர ஆரம்பிச்சிருக்கு. பட் பேசிக்கா அவங்களோட ப்ராடக்ட் என்ன? சிகரெட்ஸ். தே எண்டட் அப்படின்னா ஹியூஜ் டைவர்சிஃபிகேஷன். ஓகேவா? அவங்களோட சப்சிடரி கம்பெனி பார்த்தீங்கன்னா சூரியன் லிமிடெட், ரசல் டெக்னிகோ, இது ஒன்று. ஐடிசி ஹோட்டல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட when there is when they are not dealing with one product line but it's been spread over across different products, those scenarios are called as diversification. But RR Academy started its like RR Academy was started in 1993. It expanded so very well that it has become a trusted brand for CA, CMA and CS. இதுதான் distinguish between. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? சிவா, மித்ரா, குட். ஸோ இதான் எக்ஸ்பான்ஷன். ரீப்ளேஸ்மெண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணா. ஒரு மிஷினரி நான் வேணுமா இல்லை கொடுத்துறவா? பை ஆர் லீஸ் உங்களுக்கு தெரியும். பை பிஒய்இல பிஒய் யூஒய் மாத்திக்கோங்க. லீஸ்க்கு கொடுக்கணுமா இல்ல பை பண்ணணுமா, அந்த மாதிரி. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் யூஷுவல். நிஜமாலே you should have to involve much cost in the research and development or not? See, even during corona, covid, covaxin and covishield vaccinations came into marketல வந்தது எப்போனா only when the government decided, ஓகே நான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணினேன்னா எனக்கு ப்ரூடெண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சிச்சுவேஷன்ல தான் அது ஓகேவா வந்தது இல்லையா? அதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். ஏய் வாவ், சூப்பர், வாட் அ கோஇன்சிடென்ஸ். நானும் ஐடிசி தான் எக்ஸாம்பிள் எடுத்தேன். நான் ஆக்சுவலா இது பார்க்கவே இல்லை சிவா, நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. அது அங்க ஐடிசி இருக்கு. ஐடிசி வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்க்காகட்டும் நிறைய விஷயத்துக்கு வந்து ஐடிசி இஸ் a very good example. பிலிப்ஸும் அப்படிதான். பிலிப்ஸ் கேட்டா உங்களுக்கு டக்குன்னு எது ஞாபகம் வருது?
ஆ பல்பு சூப்பர். ஆக்சுவலா நான் மித்ராவும் ஒரே மாதிரி. எனக்கு பிலிப்ஸ்னானே பல்பு தான் ஞாபகம் தான் வரும். ஆனா அவங்களோட டைவர்சிஃபிகேஷன் எப்படியா இருக்குன்னு பாருங்க. எனக்கு சிலதெல்லாம் நிஜமாலே நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க பிலிப்ஸ்ல. அதெல்லாம் கொரோனா டைம்ல தான் நிறைய தெரிஞ்சு வந்தது. இந்த பேட் ட்ரிம்மர், அப்புறம் ஆ, இதெல்லாம் பேசிக்கலி மென்ஸ் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ். என்னப்பா அது ட்ரிம்மரே போட்டு. ஓ சாரி, நான் ட்ரிம்மர்னு போட்டிருக்கேனா? ஹோம் அப்ளையன்ஸ், பல்பு, அப்புறம் வந்து இது டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது என்னது. இண்டக்ஷன் ஸ்டவ், அப்புறம் இந்த வாஷிங் மிஷின், அப்புறம் இது மிக்ஸி, ஹேர் ட்ரையர் கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் கிளீனர்ஸ், ஏர் பியூரிஃபையர்ஸ். யார் பிலிப்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு ப்ராடக்ட். பல்பு சூப்பர். நம்ம என்ன வச்சிருக்கோம்? டியூப்லைட் சூப்பர். சிவா உங்க வீட்ல? டியூப்லைட். சிவா உங்க வாய்ஸ் கூட பிரேக். சிவா இந்த ஏர் பியூரிஃபையர் என்னதான் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? இந்த ஏர் பியூரிஃபையர் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு என்ன சொல்றீங்க? சிவா, 20,000 சிவா. ஆனா அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணும் இல்ல இருக்கிறான். அந்த நிறைய நிறைய என்ன சொல்றது கண்டுபிடிச்சிருக்கு. இது கூட பிலிப்ஸ் இந்த கேமரா வெப் கேமரா ஊர்ல வீட்லயுமே வெப் கேம் இருக்கு. ஜூஸர் கிரைண்டர், ஜூசர்ஸ், எக் பாய்லர், grill, இண்டக்ஷன் குக்கர், காஃபி மிஷின், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸா கேப்டிங் எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுறதுன்னா நீட் ஃபார் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸ். இப்போ எப்படி கேக்குறது சிவா? இப்ப பரவாயில்லையா? அப்படியே தான் கேக்குறதா? இப்போ பெட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க சரியா? ஏதாவது எனி ஒன் கம்பெனி, டேக் அப் எனி கம்பெனி அண்ட் எக்ஸ்பிளைன் இட்.
See, significance of capital budgeting decisions is crucial decisions, long run decisions, cash forecast, policy making அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராசஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வரும், அந்த ப்ராஜெக்டை எவாலுவேட் பண்ணி செலக்ட் பண்ணோம், இதுல இதுவான்னு பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அதான் ப்ராசஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸ். இதுல 3 டைப் ஆஃப் பட்ஜெட்டிங் டிசிஷன் இருக்கு. அக்செப்ட் பண்ணிட்டோமா, ரிஜெக்ட் பண்ணிட்டோமா, இல்ல எக்ஸ்க்ளூசிவ் சாய்ஸ் டிசிஷன்ஸ் மாதிரி இருக்கும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சாய்ஸ் டிசிஷன்ஸ் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வருது பின்னாடி நான் சொல்றேன். கேபிட்டல் ரேஷனிங் டிசிஷன், 3 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸ் ஆர் அக்செப்ட் ரிஜெக்ட் டிசிஷன்ஸ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சாய்ஸ், கேபிட்டல் ரேஷனிங் டிசிஷன். இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட்னா அதான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட், ரிசர்ச் டெவலப்மெண்ட், நியூ ப்ராடக்ட்ஸ் வேணுமா இல்லை எக்ஸ்பான்ஷன் ஆன எவாலுவேட் பண்றதுன்றது வந்து எப்படின்னா, ஒரு காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஷுட் பி டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். அப்புறம் அந்த டிசைரபிலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் ஜட்ஜ் பை அப்ரோப்ரியேட் கிரைட்டீரியன். செலக்ட் பண்றது, எது ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதோ அதை செலக்ட் பண்றது. எக்ஸிகியூஷன்னா அதை ப்ராஜெக்டை வந்து ப்ரொசீட் பண்றது. இதெல்லாம் தான் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட ப்ராசஸ். அக்செப்ட் ரிஜெக்ட்னா இது தேவையா, இது எடுத்துக்கிட்டோமா வேண்டாமா, எந்த ப்ரப்போசல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிரேட்டர் தேன் தி ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கறதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ரெஸ்ட் ஆர் ஆல் ரிஜெக்டட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ன்றது ஒரு ஃபார்ம் வந்து சிங்கிள் ப்ராஜெக்ட் அந்த பேஸ் ஆஃப் சர்டன் பாராமீட்டர்ஸ் அவுட் ஆஃப் த செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு 10 ப்ராஜெக்ட் இருக்கு, அதில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டோட அக்செப்டன்ஸ் வில் லீட் டு ரிஜெக்ஷன் ஆஃப் அதர் ப்ராஜெக்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்னா என்ன அர்த்தம்னா, நல்லா பார்த்துக்கோங்க, சம்ல மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ஸா ப்ரூவ் பண்ணுங்கன்னா யூ வில் ஹேவ் டு calculate your net present value and compare the net present value of two projects, find out which project has got the highest net present value, then you choose that project. இல்லையா internal rate of return எதுக்கு ஜாஸ்தியா இருக்கோ அதை சூஸ் பண்ணோம். இல்லையா lowest payback period is prepared. சிவா, lowest payback periodனா என்ன அர்த்தம் சிவா? ஏதாவது ஐடியா வருதா? அதாவது ஒண்ணும் இல்ல சிவா, இல்ல கம்மியான டைம்ல அவர் ரெக்கவர் பண்றோம். அதாவது லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஒரு ப்ராஜெக்ட் வந்து 4 வருஷத்துலயே ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சிவா, ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க, 1,00,000 ரூபாய் போடுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்தபோது இந்த 1,00,000த்தை 4 வருஷத்துலயே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஏ தெரியுது. அதே ப்ராஜெக்ட் 1 லேக் ருபீஸ் போடுறது, அதாவது இன்னொரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்டை 3 வருஷத்துலயே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கிறது. அப்பனா போட்ட பைசா எவ்வளோ கம்மியான டென்யூர்ல எனக்கு திருப்பி கிடைக்கிறதோ அந்த தான் எனக்கு ப்ராஃபிட்டபிள். அதனால தான் சொல்றாங்க பேபேக் பீரியட் with the very 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 less low back period, payback period is will be selected for mutually exclusive projects. புரியுதா மித்ரா? சிவா புரியுதா? இப்போ 2 கஸ்டமர் இருக்காங்க கணா, நல்லா பார்த்துக்கோங்க சிவா மித்ரா. 2 கஸ்டமர் இருக்காங்க, 8 வருஷத்துக்குள்ள ஒரு கஸ்டமர் திருப்பி கொடுத்துட்றேன்றான், ஒரு கஸ்டமர் 4 வருஷத்துக்குள்ளே என் பைசா திருப்பி கொடுத்துருவேன். நீங்க யாருக்கு பைசா கொடுக்கலாம்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கும்? மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா. 4 வருஷம் கரெக்ட். ஏன் சிவா 4 வருஷம்? என்னோட ரொட்டேஷன் ஆஃப் மணி நல்லா இருக்கும்ல, எவ்வளோக்கு சீக்கிரமா திருப்பி கொடுக்குறானோ அவ்வளோக்கு பேபேக் பீரியட் லோன்னு அர்த்தம். எவ்வளோக்கு பேபேக் பீரியட் லோவா இருக்கோ அவ்வளோக்கு அந்த ப்ராஜெக்ட் இஸ் ஐடியல் டு டேக் இட் அப். புரியுதா? ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட் டிசிஷன்ஸ்க்கு 3 கிரைட்டீரியா ஆகணும். ஒன்று ஹையஸ்ட் என்பிவி,
இல்ல லோவஸ்ட் பேபேக் பீரியட். இல்லைன்னா ஹையஸ்ட் ஐஆர்ஆர். ஐஆர்ஆர்ன்றலாம் ஒன்றும் இல்லை, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ என்னப்பா? என்பிவி ₹1 வேல்யூ அடுத்த வருஷம் என்ன சிவா? இப்போ ₹1 வேல்யூ ₹1 வேல்யூ அடுத்த வருஷம் 12% வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆகும் ₹1 வேல்யூ அடுத்த வருஷம்? 89 பைசா. இன்னைக்கு நான் ₹1 சொல்றது அடுத்த வருஷம் எவ்வளோ? 89 பைசா. அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ? 79 பைசா. அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ? 71 பைசா. அப்பனா என்ன அர்த்தம்? நான் இப்ப எப்படி கேக்குறதா? இப்போ ஹையஸ்ட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. நெட் ப்ரெசன்ட் வேல்யூனா என்ன அர்த்தம்னா, நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ வரும்னு நினைக்கிறேன்ல, அந்த கேஷ் இன்ஃப்ளோ வரும்னு நினைக்கிறத கரண்ட் இயருக்கு ஈக்குவலன்ட் பண்ணி பார்க்கறது, அதான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ கரண்ட் இயருக்கு ஈக்குவலன்ட் பண்ணி 5 வருஷத்துல கரண்ட் இயருக்கு ஒரு ப்ராஜெக்ட் 1 lakh எடுக்கிறேன் சிவா, ப்ரப்போசல். ஓகே, அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு 50,000 5 வருஷத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த 50,000 இன்டூ 1/1.12 போடுறேன், 44,000 தான். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி வருது, 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி வருது. அப்பனா என்ன அர்த்தம்? 2,23,000. நான் 50,000 நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல சொல்றோட ஈக்குவலன்ட் வேல்யூ டில் டே வேல்யூ என்னன்னா ₹44,642 அர்த்தம். நான் 50,000 எஸ்டிமேட் பண்றதுக்கு அந்த டைமோட வேல்யூ ₹44,642 அர்த்தம். புரியுதா சிவா? ஃபர்ஸ்ட் இயர் இது, ஃபர்ஸ்ட் இயரா? அடுத்தது வந்து இப்போ 1. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் 1/1.12, அடுத்த வருஷம் 1 அடுத்த வருஷம் 1/1.12, அடுத்த வருஷம் 1/1.12, அடுத்த வருஷம் 1/1.12, அடுத்த வருஷம் 1/1.12. அப்பனா அப்பனா என்ன அர்த்தம்னா, ₹50,000 நான் வந்து இருக்கு அடுத்த வருஷம் வரும்ன்றத இப்போ இந்த வருஷம் எஸ்டிமேட் பண்றது, இப்போ கரண்ட் அதோட அடுத்த வருஷம் அதோட வேல்யூ ₹44,000 ஆயிடும். அதே மாதிரி ரெண்டாவது வருஷம் நான் ₹50,000 வரும்னு சொல்றது ₹39,000 அதோட வேல்யூ ஈக்குவலன்ட் ஆயிடும். புரியுதா சிவா? அப்போ என்னோட நெட் ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்னா 1,80,000 minus 1,80,000 என்னோட நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. What I am trying to do, I am trying to see the value of money to the respective years according to the present value table and subtracting it with the initial investment to get my net present value. ஓகேவா சிவா? சம் போடும்போது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. மித்ரா புரியுதா மித்ரா? சம் போடும்போது ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்டுக்கு 3 ரூல்: ஹையஸ்ட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ, ஹையஸ்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், லோவஸ்ட் பேபேக் பீரியட். கேபிட்டல் ரேஷனிங் டிசிஷன்னா என்ன அர்த்தம்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் டோட்டல் என்பிவி. அதான் மீனிங். ஸோ கேபிட்டல் ரேஷனிங்னா என்ன அர்த்தம்னா செலக்டிங் த combination of projects that would be maximization of total NPV. It is concerned with the selection of a group of individual proposals out of many
Investment proposals acceptable under the accept and reject decisions. Capital rationing employs ranking of the acceptable investment propositions. The projects can be ranked on the basis of predetermined criterion such as the rate of return. The projects are ranked in the descending order of the rate of return. இதான் கேபிட்டல் ரேஷிங் சிம்பிளி நான் என்ன சொல்றேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோஷல் வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் இது கம்மியா இருக்கு அது கம்மியா இருக்கு அப்போ நான் எப்படி ஸ்மார்ட்டா ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட பட்ஜெட்டிங்கை வந்து அசஸ் பண்ணி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்றதான் கேபிட்டல் ரேஷனிங் டிசிஷன். ஓகேவா? இது வந்து ரூல்ஸ். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றது நானே ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு தோராயமா இவ்வளோ வரலாம், நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன்னா தோராயமா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்றது தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றது நானே ஆர்கனைசேஷனுக்குள்ள தோராயமா ஒரு நம்பர் மைண்ட்ல எடுத்துட்டு வருது சிவா, 8% இல்ல 9% அப்படின்னு ஒரு தோராயமா ஒரு நம்பர் எடுத்துட்டு வருதா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்ணா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம கால்குலேட் பண்றோம் சரியா. எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரேட் ஆஃப் மெத்தட், அதாவது ஒர்க்கிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். லைவ்ல இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னே மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். லைவ்ல நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் எல்லாமே நெட் பிரசன்ட் வேல்யூவும் பேபேக் பீரியட் மட்டும்தான். ஸோ கேஷ்ஃப்ளோஸ்னா என்ன? கேஷ் எவ்வளோ தூரம் போயிட்டு வெளில வருது உள்ள போகிறது. கம்பெனிக்குள்ள வரத கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம், கம்பெனிக்குள்ள ஸ்பெண்ட் பண்றத கேஷ் அவுட் ஃப்ளோ சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிறைய கன்சிடரேஷன்ஸ்லாம் இருக்கு. இது நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல கூட பார்த்துருக்கோம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசர்ட்டுக்காக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கேஷ் வந்து ரொம்ப ப்ரெடாமினன்ட்டான விஷயம். கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஒரு ப்ரொபோசலோட 3 வகையா பிரிக்கிறாங்க. இனிஷியல் கேஷ் ஃப்ளோ, சப்சிக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ அண்ட் டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. சப்சிக்வெண்ட் கேஷ் ஃப்ளோனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிஷியல் கேஷ் ஃப்ளோன்றது முதல்ல கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கம்பெனியில் ஃப்ளோ ஆகுது, இனிஷியல் கேஷ் ஃப்ளோ. சப்சிக்வெண்ட் கேஷ் ஃப்ளோஸ்ன்றது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பீரியட் ஆஃப் 2-3 இயர்ஸோடத அசஸ் பண்ணணும், அதுக்கு சப்சிக்வெண்ட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு குட்டி ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட் ரொம்ப நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் கிடைக்கும், டாக்ஸ் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்கும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸஸ் இதுக்கு டெப்ரிசியேஷனும் ஆட் பேக் பண்ணிக்கணும். நம்ம டாக்ஸஸ் கால்குலேட் பண்ணும்போது மட்டும் தான் நான் டெப்ரிசியேஷன் இது பண்ணிக்கிறோம் பிகாஸ் நான் கேஷ் ஐட்டம். பட் இன் ஆர்டர் டு அசஸ் யுவர் நெட் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸஸ் யூ ஷுட் ஆட் பேக் யுவர் டெப்ரிசியேஷன். அப்புறம் நெட் இன் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸஸ் கிடைக்கும், ஆட் பேக் டெப்ரிசியேஷன் பண்ணிட்டோமா, அப்புறம் ஆட் இன்ட்ரெஸ்ட் நெட் ஆஃப் டாக்ஸஸ் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸஸ் கிடைக்கும். இது ஒரு குட்டி ஃபார்மேட்டா. நானும் அதை தான் சிவா யோசிச்சுட்டு இருக்கேன். சப்சிக்வெண்ட் கேஷ் ஃப்ளோஸ் தான் எக்ஸாம்பிள். இப்போ இப்படி எடுத்துக்கலாம் சிவா, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல படிச்சோம்ல,
அதெல்லாம் subsequent cash flows. Any ongoing revenue or expenses generated by the project or business activity is called as subsequent cash flows. Okay வா சிவா? சிவா the first some illustration one பாருங்களேன் சிவா மித்ரா ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் கோத்ரூ பண்ணுங்க கடா 1 minute just ஒரே நிமிஷம். So the illustration one வந்து புரிஞ்சுதா உங்களுக்கு illustration 1? கேஷ் இன்ஃப்ளோனா என்ன அர்த்தம்? உள்ள வருது இல்லையா? எனக்கு கேஷ் வந்து இன்ஃப்ளோ எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்போ. சேல்ஸ் 10 lakhs கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டெப்ரிசியேஷன்லாம் கொடுத்துருக்காங்க 8 lakhs. பிபிஐடி கொடுத்துருக்காங்க, டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பிபிடி பேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸஸ் பண்ணோம். இந்த ஃபார்மேட் போட்டுக்கோங்க. டு ஃபைண்ட் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸஸ். இபிட்லேருந்து இபிட்னா என்ன அர்த்தம் மித்ரா? வாட் டு யூ மீன் பை இபிட்? சிவா இபிட்னா என்ன சிவா? So earnings before interest and tax. அது வந்து 2 lakhs. இதுல வந்து இப்ப இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெட் கேஷ் இன்ஃப்ளோ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ லெஸ் டாக்ஸ். So 60,000. So this minus this. இதுல you will have to add back your depreciation. என்ன சிவா புரியல? சிவா இங்க வந்து டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி டிடக்ட் ஆகி தான் சிவா 2 லட்சம் வந்திருக்கு. இங்க பாருங்க, டெப்ரிசியேஷன் 1 lakh டிடக்ட் பண்ணி தான் வந்திருக்கு. அதனால அந்த டி போடக்கூடாது. ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்றது எப்படி பண்ணலாம்னா, அது எந்த வேல்யூவா இருக்கும்னா 10 lakhs மைனஸ் வெறும்னா நான் 7 lakhs மட்டும் மைனஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, 3 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, இதை வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் சொல்லலாம். ஏன்னா டெப்ரிசியேஷன் நான் மைனஸ் பண்ணல, கரெக்டா? ஆனா இங்க கொடுத்துருக்கிற இந்த 2 லட்சம் ரூபான்றது டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி வந்துருது. அதனால பிஃபோர் டெப்ரிசியேஷன் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ illustration 1 வந்து 2,40,000. illustration 2 பாருங்க. Project Pioneer Limited is considering two mutually exclusive projects. Both require an initial cash outlay of 10,000 each for machinery and have a life of 5 years. The company's required rate of return is 10%. It pays tax at the rate of 50%. The projects will be depreciated on a straight line basis. The net cash flow is expected to be generated by the projects and present value factor as follows. என்ன கேட்டிருக்கான்னா பேபேக் பீரியட் கேட்டிருக்கான். பேபேக் பீரியட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எவ்வளவு வருஷத்துக்குள்ள நான் போட்ட பைசாவை திருப்பி எடுத்துருவேன். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, 2 லட்சம் ரூபாய் போட்டு இது பண்றாங்க. என்ன யோசிப்பாரு ஃபர்ஸ்ட்? நீங்க போடும்போது என்ன யோசிப்பீங்க? நான் போட்ட பைசாவை எவ்வளவு வருஷத்துக்குள்ள எடுக்க முடியும்ன்றதை அசஸ் பண்ணுவீங்கல்ல, அதான் பேபேக் பீரியட். ஸோ பேபேக் பீரியட் வந்து ஆல்வேஸ் வில் பி எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ். சரியா? இப்போ பேபேக் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, அது வந்து கேஷ் ஃப்ளோ 4,000, டெப்ரிசியேஷன் சம்ல வந்து இது ஒரு ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் ஃப்ளோ வந்து 4,000 ரூபாய். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 2020 4,000 ரூபாய். டெப்ரிசியேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா
both require a cash flow each for மிஷினரிக்கு 5 வருஷம்ன்ற அப்ப 10,000 divided by 5 எவ்வளோ 2,000. so earnings before tax after depreciation tax எவ்வளோ அவங்க சொல்றது 50%. so இதுல அப்படியே 50% 1000 ரூபாய். so earnings after tax வந்து 1000 ரூபாய். depreciationன்றது எவ்வளோ 2000 ரூபாய் add back பண்றோம். so cash flows after tax வந்து 3000. இந்த மாதிரி year 1 year 2 year 3 year 4 year 5 பண்ணோம் பண்ணினோம் அப்படின்னா so year 1 year 2 பண்றோமா இப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ அவங்க போட்டிருக்கிறது 10,000 மிஷினரி வாங்குறாங்க. இயர் 1ல அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது கேஷ் இன்ஃப்ளோ 3000. இயர் 2 இதெல்லாம் அவங்களோட எஸ்டிமேட் 3000 3000 3000. அப்பனா நான் போட்ட பைசா 10,000 ரூபாய். cumulative cash flow ன்னு ஒன்னு எடுக்கணும். 3000 3000 plus 3000 6000 6000 plus 3000 9000 9000 plus 3000 12000 12000 plus 3000 15000 அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் போட்ட 10,000 ரூபாயில 3 வருஷத்து டு 4 வருஷத்துக்குள்ள எடுத்துருவேன் அப்படின்னு அர்த்தம். 3 வருஷம் கண்டிப்பா 3 பிளஸ் ஆடு தான் இல்லையா. ஆனா இந்த 3 பிளஸ் ஆடுன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10,000 ரூபாய் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பட் தேர்ட் இயரோட அக்யூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ என்ன 9000 டிவைடட் பை 9000. ஓகே அப்போ 1000 டிவைடட் பை 9000 போட்டா எவ்வளோ 0. அப்பனா 3.11 இயர்ஸ்க்குள்ள நான் எடுத்துடுறேன். 3.11 இயர்ஸ்னா என்ன இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா சிவா? அப்படியா சரி சரி. ஓஹோ சரி சரி. அதாவது 3.11 இயர்னா என்ன 37 மாசத்துல நான் பைசா எடுத்துருவேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது 36 மாசம் 3 வருஷம் 1 மாசம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாமே. 3 வருஷம் 1 மந்த். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 37 months இப்படிதான் எடுக்கணும். இந்த சம் போடுறீங்களா 2 பேரும் புரியுதா? ஸ்டெப் 1 என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா சிவா நீங்க வந்து ஒரு 4000 ரூபாய் கையில வச்சிருக்கீங்க சிவா. ஓகே 4000 ரூபாய வந்து 4000 ரூபாய்க்கு என்ன ஒரு சும்மா ஒரு ரொம்ப வெரி மினி ஸ்டேஷனரி ஷாப்பு வீட்டு வீட்டு வாசலையே ஸ்டேஷனரி ஷாப்பா கன்வெர்ட் பண்றீங்க. கையில 4000 தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. பென்ஸ்லாம் வாங்கின்னு வந்துட்டீங்க சிவா. இல்ல இல்ல பென் வாங்கின்னு வரல. இதெல்லாம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க சரியா? அம்மா கேக்குறாங்க சரிடா நீ 4000 ரூபாய் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ண 4000 ரூபாய் எவ்வளவு நாளுக்குள்ள நீ ரீக்யூப் பண்ணுவேன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப நீங்க அம்மா கிட்ட சொல்றீங்க அம்மா ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் பெருசா போகாதுமா அப்போ எனக்கு கண்டிப்பா ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி கேஷ் இன்ஃப்ளோ வரலாம். செகண்ட் இயர் நல்லா போக ஆரம்பிச்சிருமா அப்ப 600 ரூபான்னு வரும். அப்புறம் 3வது வருஷம் நான் நல்லா பிக் பண்ணிட்டுருவேம்மா. லைக் எப்படி நான் கான்ஃபிடன்ஸ்ல சொல்றேன்னா ஒரு மாதிரி ஏதாவது யூனிக்னஸ் எடுத்துட்டு வருவேன் என் ஷாப்ல. அப்ப கண்டிப்பா வந்து நான் ஒரு 2000 ரூபாய் பார்ப்பேன் அப்படின்றீங்க. 4000 ரூபாய் நான் வந்து தெர் இஸ் ஹை பாசிபிலிட்டி தட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது எனக்கு வந்து பெரிய சேல்ஸ் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஐ வில் கம் அப் வித் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். இனிஷியலா தான் எனக்கு பெருசா பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் சொல்றீங்க. இப்படி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5000 வேணாம் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கலாம் சிவா. ஓகேவா இப்படி வச்சுக்கலாம். இப்போ சிவா நீங்க வந்து அம்மா கிட்ட பேசும்போது இப்ப தனித்தனியா தான் உங்களால நம்பர் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுதுல்ல.
அம்மா ஒன் லைனரா கேக்குறாங்க, சரிடா நீ போட்ட பைசா எவ்வளவு வருஷத்துல எடுப்ப அது மட்டும் சொல்லுன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, முதல் வருஷம் எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ 300 ரூபாய் எனக்கு வரும் மாதிரி இருக்கு. ஆ அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் 300 ரூபாய், அப்ப அடுத்த வருஷம் எனக்கு எவ்வளோ 600 ரூபாய். அப்ப 300 பிளஸ் 600 900. அப்புறம் மூணாவது வருஷம் எவ்வளோ ஒரு 1000 ரூபாய் வர மாதிரி இருக்கு, அப்ப 1900. நாலாவது வருஷம் எனக்கு வந்து 1900 வரும், நாலாவது வருஷம் 3000 ரூபாய், அப்போ 4900 ரூபாய் வருது. அப்ப அம்மா கிட்ட என்ன சொல்வீங்க? அம்மா, நாலாவது வருஷம் நான் போட்ட பைசா ஓரளவுக்கு எடுத்துருவேம்மா, 3ல இருந்து 4 வருஷத்துக்குள்ள எடுத்துருவேன்னு சொல்வீங்க, கரெக்டா? இப்படிதானே மனக்கணக்கு போடுவீங்க, கரெக்டா? அதுதான் அங்கதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கியூமுலேட்டிவ். இத கியூமுலேட்டிவ்னு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க. கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜ் 3ல என்ன சொல்லுவோம்னா காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்டிங் தான் சிவா இந்த அகில சொல்லித்தந்தாரா? காம்பவுண்டிங்னால தான் இந்த அகில உலகத்தின் உள்ள பிசினஸ் மேக்னெட்ஸ் எல்லாம் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால தான். தே ஆர் வெரி குட் இன் காம்பவுண்டிங் எஃபெக்ட். நான் வர எனக்கு இப்ப பிசினஸ் போடுறீங்களா, எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது சிவா, அதை திருப்பி இன்வெஸ்ட் பண்றீங்க, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு லாபம் வருதா, அதை திருப்பி இன்வெஸ்ட் பண்றீங்க, பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் growth-ஆ இருக்கும். எது வேணா எடுத்துக்கோங்க சிவா. சாதாரணமா இப்போ உங்க வீட்ல ஒரு குட்டி ஒரு இடம் இருக்கு, சின்ன ஒரு இடம் இருக்கு, அம்மா ஒரு ஸ்டேஷனரி கடை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏதாவது மாவு கடை, ஸ்டேஷனரி கடை, ஊறுகாய் ஏதோ ஒண்ணு போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வருஷம் பெருசா இருக்காது, அடுத்த வருஷம் பெருசா இருக்காது. அம்மா ஏதாவது ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணாவது வருஷம் கண்டிப்பா பெரிய லாபமா வரும். நாலாவது வருஷம் நல்ல அம்மா பேர் ஸ்ப்ரெட் ஆயிடும். இங்கேருந்து வர அமௌண்ட்டை நீங்க திருப்பி லாபத்தை மட்டும் எடுக்கணும், முதல்ல எடுக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க சிவா, 4000 ரூபாய் எடுக்க கூடாது. இந்த லாபம் வரும் பாத்தீங்களா உங்களுக்கு, ஒரு அந்த லாபத்தை மட்டும் எடுத்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்களேன். ஓவர் அ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் அங்க ஒரு லாபம் வரும். அதுலயும் முதல்ல எடுக்க கூடாது, திருப்பி அந்த லாபத்தை மட்டும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்களேன். 60 வயசுல பெரிய கோடீஸ்வரர்ல அதுக்கும் மேல இருப்பீங்க நீங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்பானி, அதானி எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான். பியூட்டி ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட். A snowball rolling down. மித்ரா, 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 மித்ரா கேக்கலையா? ஓகே, கேட்கலாம். ஓகே, இன் சிம்பிளர் டேர்ம்ஸ் இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க சிவா, ஒரு ஸ்னோ பால் ரோலிங் டவுன் அ ஹில், மேலேந்து கட 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 கடன்னு வருது. ஸ்னோ பால் ஸ்டார்ட் ஸ்மால், சின்னதா வருமா, பட் ரோல் ஆக 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 என்ன ஆகும், எல்லா ஸ்னோயும் கேதர் பண்ணி பெருசா குண்டாயிடும். அப்பனா என்ன அர்த்தம், சின்னதா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஓவர் அ பீரியட், ரோலிங்ன்றது என்ன தெரியுமா சொல்றாங்க இங்க மீன் பண்றாங்க, இந்த கோர்ஸ் ஆஃப் அ லெங்தி பீரியட் ஆஃப் டைம் அது என்ன ஆயிடுறது, பெரிய ஸ்னோவா மாறி லார்ஜர் அண்ட் லார்ஜரா மாறி இன்க்ரீசிங் ரேட்ல மாறி ஜெனரேட்டிங் மோர் ரிட்டர்ன்ஸ். புரியுதா? ஆல்வேஸ் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸ் கிவ்ஸ் யூ எக்ஸ்போனென்ஷியல் growth. அதான் சிவா, இப்ப பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸா இருக்கிறவங்க வேற வேற சி அப்துல் கலாம்லாம் விட்டுருங்க, அப்துல் கலாம், சுவாமி விவேகானந்தா, அவங்கள பாரதியார், மகாகவி பாரதியார்லாம் இந்த இத இங்க இந்த சைக்காலஜி தே வில் நாட் கம் அண்டர் த சைக்காலஜி ஆஃப் மணி ஆர் காம்பவுண்டிங் எஃபெக்ட், எஃப்எம் குள்ளே வர மாட்டாங்க. அவங்க வேற லெவல். நான் ஐம் டாக்கிங் அபவுட் த பிசினஸ் மேக்னெட்ஸ் லைக் அம்பானி, டெஸ்லா, அதானி, டாடா, இவங்களோட இம்பாக்ட் சோ இந்த மாதிரி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்லயும். வாரன் பஃபெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணா? சொல்லியிருக்கீங்களா நீங்க? ஆனாலும் இதெல்லாம் மஸ்ட் படிக்கணும். ஓகே, ஃபினான்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொஃபஷனல் ஷுட் கோ த்ரூ இட். இவங்களோட துருவி 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 எது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விதையா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்டோட நாலேஜ் தான். சரியா? அதுதான் சிவா. புரியுதா சிவா? இதுதான் பியூட்டி ஆஃப் cumulative in the context of financial management, பியூட்டி ஆஃப் காம்பவுண்டிங் in the context of strategic financial management. இன்டர்ல காம்பவுண்டிங் படிக்கிறது,
ஃபைனல்ல சாரி இன்டர்ல கியூமுலேட்டிவ் படிக்கிறது ஃபைனல்ல என்ன ஆயிடும் காம்பவுண்டிங்னு ஆயிடும். ஓகேவா சிவா? ஸோ ஐ கேன் கெட் பேக் மை மணி பிட்வீன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர். அவ்வளோதான். சிவா இந்த சம் போடுங்களேன் கண்ணா இப்போ. ஆமா போடணும் சிவா. ஏன் சிவா கஷ்டமா இருக்கா? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்னால ஒரு பிள்ளையார் சுழி நீங்களும் போட்டீங்கன்னா நான் இன்னும் கட 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 கடன்னு எடுப்பேன். எங்க மித்ராக்கு ஏதோ நெட் இஷ்யூ ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆ மித்ரா பிங்க் பண்றீங்களா மித்ரா? புரிஞ்சுதா இல்லையா மித்ரா? ஓகே 7:19 PM. ஓ இப்பதான் அமைச்சிருக்காங்க. சூப்பர். Do this sum now. Okay. So உங்களோட format goes like this: cash less depreciation, earnings before tax, less tax, earnings after tax, add depreciation, cash flows after tax. Wow. இந்த வாட்டி எக்ஸாம் ஈஸியா இருக்கும் சிவா. இல்ல இல்ல நான் விசாரிச்சேன் சிவா. ஈஸியா தான் இருக்கும்னு சொன்னேன். எது சிவா ஓஆரா? ம்ஹும். ஆனா சம்ம தியரி அப்படி பார்க்காதீங்க. ஒரு ஆஸ் அ சப்ஜெக்டா ஹோலிஸ்டிக்கா பாருங்க சிவா. உங்களுக்கு 50 மார்க்கு சாரி 60 மார்க்ல ஓஆர் 40 மார்க் 60 மார்க்ல ஓஆர் கரெக்டா 40 மார்க் எஸ்எம்ல. ஸோ 60 மார்க்குக்கு போதும் சிவா. அது மோர் தென் இனஃப். நான் பேசல சிவா, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிவா கேக்குறதா சிவா என் வாய்ஸ்? சிவா ஹலோ. கேக்குது. ஸ்டேஜ் 2க்கு எடுக்கவே இல்லையே சிவா நானு. ஸ்டேஜ் 1க்கு தான் முடிச்சேன். ம். ஸ்டேஜ் 2க்கு நான் எடுக்கவே இல்லையேனோ.
ஸ்டேஜ் 2க்கு வந்து மார்ஜினல் காஸ்டிங் உங்களுக்கு எடுத்த சம்ஸ் இருக்கு எடுத்தேன். அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டேஜ் 1 சம்ஸ்லாம் இதெல்லாம் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அதெல்லாம் தான் எடுத்தேன். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஸ்டேஜ் 2க்கு எடுக்கவே இல்ல. இல்லையே நான் இன்னும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கே எடுக்கலையே சிவா. போன தடவை உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எடுத்துட்டேனா? எனக்கு ஞாபகமே இல்லையே. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சிவா. நான் ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கொஞ்சம் பார்க்கணும். நான் ஸ்டேஜ் 2டுது ரொம்ப ஹை லெவலா தான் பார்த்தேன். நான் பார்க்குறேன் சிவா. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நானே இப்போ ஸ்டேஜ் 2 பார்க்கணும்னு நினைச்சேன். பார்க்குறேன். ஷூரா பார்க்குறேன். அதே மாதிரி தான் சிவா. ம். இது நீங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி குட்டியா டேபுலர் காலம் போட்டுட்டு கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் இங்கே கேஷ் ஃப்ளோஸ் எடுத்து எழுதிட்டு கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் எழுதிட்டு இந்த 10,000 ரூபாய் எந்த வருஷத்துக்குள்ள வந்தது பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸுக்கு இந்த 10,000 மைனஸ் 9,000 டிவைட் பை 9,000 போட்டு அந்த எவ்வளோ 3 ப்ளஸ் எவ்வளோ இயர்ஸ்க்கு தான் இந்த கால்குலேஷன். புரியுதா சிவா கான்செப்ட்? மித்ரா பிங்க் பண்ணுங்க. புரியுதா இல்லையா மித்ரா? கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரியுதா இல்லையா? பேபேக் பீரியட்ன்றது எவ்வளோ மாசத்துக்கு எவ்வளோ வருஷத்துக்குள்ள நான் போட்ட பைசாவை எடுக்கிறேன் அப்படிதான். ஓகேடா.
ஆ அது வந்து அதுக்கும் அப்படிதான் சிவா. ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வருதுன்றது மிஷின் ஏ மிஷின் பி நீங்க பார்க்கும்போது தானே தெரியுது. அதுல வந்து நம்ம ஆஹ், எந்த மிஷின்ல பிரச்சனை அதிகம் இருக்குன்னா, எந்த மிஷின்ல கியூமுலேட்டிவ் பிரேக் டவுன் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் பிரச்சனை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ப்ரையாரா நீங்க ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ பண்ணிட்டீங்கன்னா, அந்த கியூமுலேட்டிவ் பிரேக் ஈவன் காஸ்ட் ஓவர் a பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கம்மி பண்ணிடலான்றது தான் அந்த கான்செப்ட் ஓவர்ல. ஆ பேபேக் பீரியடா? உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க சிவா. நான் அதுல அப்படியே ஃபைன் டியூன் பண்றேன். ஏதோ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்ல. கால்குலேஷன் வேணுமா? கால்குலேஷனா? ஓ சரி சரி. இப்ப 3 வருஷம்ன்றது கரெக்டா தெரிஞ்சிச்சுல சிவா. 10,000ன்றது 3 to 4 வருஷம் தெரிஞ்சிச்சு கரெக்டா? 3ன்றது கண்டிப்பா அப்ப 3 பிளஸ் இப்ப எனக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்கேன்னா தேர்ட் இயர் எண்ட்ல 9,000 தான் எனக்கு வருது இல்ல. அப்போ 1000 10,000 மைனஸ் 9,000 1000 1000 டிவைடட் பை த சேம் இயர் அண்ட் கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ 9,000 போட்டோன்னா எவ்வளவு மந்த்ஸ்ன்னு வந்துரும். இது எதுக்கணும் பெர்சன்டேஜா எங்க? எங்க பெர்சன்டேஜ் சாரி எல்லாமே ஒரே நிமிஷம். பேபேக் பீரியட் இயர்ஸ்ல இருக்கு. இதுவா? இல்ல இல்ல அது பேபேக் ரெசிப்ரோக்கல் அது வேற கான்செப்ட். அதை விட்டுருங்க. இது வேற கண்ணா. பேபேக் ரெசிப்ரோக்கல் வேண்டாம். நம்ம பேபேக் பீரியட் மட்டும் ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். ஓகேவா? ஆ
சாப்பிட்டுட்டீங்களா மித்ரா, சிவா? ப்ராஜெக்ட் இயர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்றீங்களா? இயர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ப்ராஜெக்ட் 1ஆ? ஓ சாச்சா 2 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களா? ப்ராஜெக்ட் 1 முடிச்சிட்டீங்களா? சிவா நீங்க ப்ராஜெக்ட் 1 முடிச்சிட்டீங்களா? கேக்குறது கண்ணா, ஆனா சிவா கேட்கல போல இருக்கே. ப்ராஜெக்ட் 1 முடிச்சிட்டீங்கன்னா போதும் மித்ரா, ஹோல்ட் பண்ணிக்கோங்க கண்ணா. அப்போ ஓகே விட்டுருங்க. ஆ ஆ A payback, a project with the initial investment of rupees 50 lakhs and life of 10 years generates cash flow after tax, na CF18 na, of rupees 10 lakhs. Payback reciprocal of the project. அதாவது 50 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னோட கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 10 லட்சம் வருது, கேஷ் இன் ஃப்ளோ. அப்போ அவங்க எவ்வளவு கேக்குறாங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் 100க்கு இருந்ததுன்னா எவ்வளோ, அதுக்கு பேர் தான் பேபேக் ரெசிப்ரோக்கல். 100 ரூபாய் நான் போட்டேன்னா, 100 ரூபாய் இல்ல, ஜென்ரலா பெர்சன்டேஜ்க்காக கேக்குறாங்க சிவா, பேசிக்கா அதுதான். 50 லட்சம் போட்டேன்னா 10 லட்சம் எனக்கு ப்ராஃபிட் வருதா ஆஃப்டர் டாக்ஸ்? அப்ப 100க்கு எவ்வளோ, 100க்கு எவ்வளோன்னா என்ன, 10 இன்டூ 100 டிவைடட் பை 50, 20%. புரியுதா? ரெசிப்ரோக்கல் சொல்றாங்க. ஆமா, பேபேக் ரெசிப்ரோக்கல்ன்றது அதான் சொல்றாங்க. இவ்வளவுதான் சிவா, ஆக்சுவலா ஒரு லேமன் லாங்குவேஜ்ல சொல்லலாம், அவ்வளவுதான். அதாவது இது கிட்டத்தட்ட எப்படின்னா, நம்ம சேல்ஸ் ரெவென்யூன்னு சொல்லலாம், டேர்ன் ஓவர்னு சொல்லலாம், இல்ல சேல்ஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரி இது. டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ்னா என்னன்னு சொல்றேன். The last year at the end of economic life of the asset or at the time of termination of the project, some cash inflows occurs in addition to the operating cash inflows. அப்படின்னா என்னன்னா, salvage value of the asset, release of working capital. இப்ப பாருங்க கணம், லாஸ்ட் இயர்ல நம்மளுக்கு ஒரு கேஷ் இன்ஃப்ளோஸ்னு ஒண்ணு வரும் தெரியுமா? சால்வேஜ் வேல்யூ ஆஃப் தி அசெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஷ் இன்ஃப்ளோ apart from the operating depreciation, அது சால்வேஜ் வேல்யூ ஆஃப் தி அசெட்ன்றது வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் எடுத்துப்போம். அது அந்த நான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அது என்னது, ரிட்டன் டவுன் வேல்யூ, எஸ்டிமேட்டட் ரிட்டன் டவுன் வேல்யூ போடுவோம் தெரியுமாடா டெப்ரிசியேஷன்ல. எனக்கு தோராயமா வந்து ஸ்கிராப் கரெக்ட். ஸ்கிராப் ரெசிடுவல் வேல்யூ, சால்வேஜ் வேல்யூன்னு சொல்றோம்ல. அதாவது நான் இதுக்கு ஒரு வேளை
இப்போ வாஷிங் மிஷின் 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன் போட்டானா ஸ்கிராப்புக்குமா 500 கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டானா? 500 என்னோட கேஷ் இன்ஃப்ளோ கரெக்டா எனக்கு கொடுக்க வேண்டியதுல. அதை தான் சொல்றாங்க சால்வேஜ் ஆஃப் அன் அசர்ட். அப்போ அந்த கேஷ் ஃப்ளோலாம் என்ன சொல்லுவாங்கன்னா சால்வேஜ் வேல்யூ. அதெல்லாம் கடைசி ஒர்க்கிங் லைஃப், அதாவது அது போயிடுச்சுன்ற போது கூட அது நம்மளுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதாம். அதுக்கு பேர் தான் டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ். டெர்மினல்ன்ற வேர்ட் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? டெர்மினல் டெர்மினேஷன் எண்ட் கரெக்டா? எண்ட் அதுதான் டெர்மினல். இப்ப கூட டெர்மினல்ஸ் எண்ட் பாயிண்ட், அங்கதான் எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதாவது டெர்மினல்ஸ்னு எப்படி சொல்லுவாங்கன்னா அது எண்ட் பாயிண்ட். கனெக்டர்ஸ் நிறைய இருக்கும், பட் எண்ட் பாயிண்ட் வந்து அதுவா தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கடைசி பாயிண்ட்ல கூட நம்மளுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ எடுத்து வரதை தான் டெர்மினல் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா சால்வேஜ் ஆர் ஸ்கிராப் வேல்யூ, அதுல டாக்ஸ் சேவிங்ஸ் ஆன் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் ஆர் டாக்ஸ் பர்டன் கெயின் ஆன் சேல் ஆஃப் அசட் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ரிலீஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் அடுத்த சாப்டர்ல வருது. அதுல வந்து அந்த ரிலீஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ்ன்றது ஒரு கான்செப்ட் வருது. அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரொம்ப டீப்பா டைப் பண்ண வேணாம். ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். கடைசி அசட் நம்மளை விட்டு போகும்போது கூட, அதாவது பணக்கார அப்பா தான் விட்டு போகும்போது கூட நிறைய சொத்து சேர்த்து பையனுக்கு கொடுத்துட்டு போவார் தெரியுமா? பையன் வேலையே செய்ய மாட்டான், சும்மா உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இப்போ ரிலையன்ஸ் ஃபேமிலி அவங்களுக்குலாம் இன்னும் சன் ரிலையன்ஸ் ஃபேமிலி அவங்களாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் நல்லா தே ஹவ் ஆல்மோஸ்ட் சேவ்டு எனார்மஸ் மணி இல்லையா? அந்த மாதிரி தான் ஈவன் டியூரிங் தி டெர்மினேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் ஒரு மைனர் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் கம்ஸ் இன் டு பிஸ்னஸ். இட்ஸ் கால்ட் அஸ் டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ். அதுக்கு என்னன்னா சால்வேஜ் வேல்யூ, ஆட் டாக்ஸ் சேவிங்ஸ் ஆன் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட். ஏன் லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் அசட்ல டாக்ஸ் சேவிங்னு சொல்றாங்க? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி கெயின் ஆன் சேல் ஆஃப் அசட் ஏன் டாக்ஸ் பர்டன் சொல்றாங்க? ஓகேவா? இது ஒரு குட்டி ஃபார்மேட். சிவா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ல கூட இது பார்த்திருப்பீங்க சிவா. பிளாக் ஆஃப் அசர்ட்ல வந்து இது வரும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பரவாயில்ல சிவா, நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க. ஒரு குட்டி கான்செப்ட் தான். கேஷ் ஃப்ளோ வர்சஸ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஃபர்ம். see இதுல என்ன பண்றோம்னா கேஷ் ஃப்ளோன்னா ஜென்ரலா கேஷ் வெளியில போறது உள்ள வருது ரெண்டுத்தையுமே சொல்லுவாங்க. பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோனா கம்பெனிக்கு வந்து உள்ள வருது நிறைய இருக்கு, வெளில போறது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோனா கம்பெனிக்கு வெளியில போறது நிறைய இருக்கு, உள்ள வரதை விட. ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? தட் ரிமைன்ஸ் when all of the business operating expenses are subtracted from its revenues. ஒரு சுமூகமான ஒரு நிலைமை, அதுதான் வந்து ப்ராஃபிட்னு ஜெனரலா சொல்லுவாங்க. Revenue is recognized when it is earned rather than when cash was received, and expense is recognized when it is incurred rather than when cash was paid. In other words, profits includes cash revenues as well as receivables and excludes cash expenses. என்னன்னா ரெவென்யூ எனக்கு வருதுனாலும் நீங்க அதை அக்ரூ பண்ணோம் கரெக்டா? நான் எக்ஸ்பென்ஸ் பண்றதுனாலும் அதை அக்ரூ பண்ணோம் கரெக்டா? பண்றேனோ இல்லையோ அந்த மந்த்துக்கு டியூனாலும் நான் அக்ரூ பண்ணோம்ல. ஞாபகம் இருக்கா? கான்செப்ட் படிச்சோம் ஏற்கனவே, அக்ரூல் கான்செப்ட். ஞாபகம் இருக்கா மித்ரா? டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் சொன்னேனே, ரெகக்னிஷன் கான்செப்ட் என்ன சொல்றது? ஞாபகம் இருக்கா? ரெகக்னிஷன் கான்செப்ட், ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட் என்ன சொல்றது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல? இல்ல செல்லம், அது ரெவென்யூ ரெகக்னிஷன் கிடையாது. யோசிங்க சிவா, ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட் என்ன சொல்றது சிவா?
அக்ரூவல் கான்செப்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாசத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் நான் பே பண்ணணும்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்த்ல டியூ வந்தாலே அதை நான் பைசா வெளியில போறதோ இல்லையோ அக்ரூ பண்ணிடணும். எனக்கு கையில பைசா இல்லைன்னா அக்ரூ பண்ணிடணும். அதே மாதிரி ஒன்ஸ் எனக்கு ரெவென்யூ வரும்னு தெரிஞ்சதுனாலே அந்த மாசத்துக்கு அதை I will have to pass an entry for that revenue recognition. Irrespective of cash paid or payable, irrespective of revenue received or receivable, the accrual entry has to be incorporated. இது கொஞ்சம் பார்க்கணும் நீங்க. கொஞ்சம் செக் பண்ணுங்க அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் ரீகேப் பண்ணி பாருங்க. அதுக்கு தான் சிவா நம்மளுக்கு வந்து அக்ரூவல் என்ட்ரின்னு ஒன்று போடுவாங்க, ஞாபகம் இருக்கா? அக்கவுண்ட் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் டியூ ஃபார் தட் மந்த் அண்ட் இட் இஸ் டியூ ஃபார் தட் பர்டிகுலர் இயர். அதான் கரெக்ட் கரெக்ட். இன்வாய்ஸ் ஃபியூச்சர்ல தான். இப்போ இந்த மாசம் அனுப்பவே இல்லை இன்வாய்ஸ்னு வச்சுக்கோங்க ஒரு சப்ளையர். ஆனா நான் இன்வாய்ஸ் வந்தா தான் நான் பே பண்ண முடியும். ஆனாலும் அந்த மாசத்தோட இதுன்னா நான் அக்ரூ பண்ணி வச்சிடணும். அப்பதான் அது கரெக்ட் வே ஆஃப் அக்கவுண்டிங். ஓகே. So capitalized expenditures are capitalized as assets and depreciated over an economic period of time. Only annual depreciation is charged to profit. Depreciation is just an account entry. It does not involve any cash flow. Okay. Profit is equal to revenue minus expenses minus depreciation. இது அவ்வளவுதான் சிவா, வேற எதுவும் இல்ல. cash flow is equal to revenue minus expenses minus capital expenditure. இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா இதுதான் கரெக்டா இருக்கும். revenue minus expenditure minus depreciation will give you profit. இந்த அளவுக்கு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் objective of firmன்றது maximization of profits மட்டும் இருக்காம maximizing the shareholders wealth based on the present value of cash flows available. கரண்டா இருக்கிற cash flow availability யோட present value determine பண்ணும்போது தான் ஒரு profit maximization level first level எப்பவுமே என்னவா இருக்கும்? ஒரு entrepreneurக்கு break even point touch பண்ணும். அடுத்தது என்ன டச் பண்ணாவா? margin of safety. அடுத்தது என்ன டச் பண்ணோம்? some excess maximizing the profits. அடுத்த லெவல் என்ன டச் பண்ணனாவா? maximizing the profits, minimization of the cost. அடுத்த லைன் என்ன டச் பண்ணா? maximizing the shareholders strength. இதான் சிவா 5 important stages you all should know. நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் BEP டார்கெட் பண்ணுவான். அடுத்த லெவல்ல வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அடுத்த லெவல்ல எக்ஸஸ் ப்ராஃபிட்ஸ், அடுத்த லெவல்ல ப்ராஃபிட்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணணும், காஸ்ட் மினிமைஸ் பண்ணாதான் நம்ம வேலை. அடுத்த லெவல்ல தான் சிவா maximizing the shareholders wealth. இதுதான் முக்கியமான விஷயம். சரியா மித்ரா? புரியுறதா மித்ரா? இதுக்குதான் எல்லாரும் உழைக்கிறாங்க, இந்த ஸ்கேலுக்கு தான். இப்படி ஸ்கேல் போச்சுன்னா தான் மித்ரா நல்லது. சரி, இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலா டச் பண்றேன். பேபேக் பீரியடு, பேபேக் ரெசிப்ரோக்கல், பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி, அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா ட்ரெடிஷ்னல். ஓகேவா? இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்க இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இம்பாக்ட் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இப்போ ஒரு வருஷம் இன்னைக்கு ₹1 விலை, அடுத்த வருஷம் வந்து நான் 80 பைசான்னு சொல்றேன்ல, அது வந்து எனக்கு அதுதானே உண்மை சிவா? கரெக்டா மித்ரா? உண்மையா பொய்யாது? அதுதான் எதார்த்தம். அதுக்கு தானே நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் இன்கார்பரேட் பண்ணுவோம். பட்ஜெட்டிங் ஃபோர்காஸ்டிங் பண்ணும்போது we include inflation factors. எதுக்குன்னா because to incorporate my present value factors. So capital budgeting decision appraisal methods ன்றது வந்து will help to decide the desirability of investment proposal depending upon my income and rank them in order of their desirability. So அப்பனா ஒரு appraisal methodன்றது investment proposal rank பண்றணும், acceptா non acceptance-ஆ. ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் 10 இருக்கும், அதில் ஒன்று சூஸ் பண்ணணும். எது பிக்கர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுன்னு பார்க்கணும். என்னெல்லாம் கிரைட்டீரியா நான் எடுத்துக்கணும்? இப்போ நம்ம 3 கிரைட்டீரியா படிச்சோம், ஞாபகம் இருக்கா?
மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஹையர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கணும், ஹையர் நெட் பிரசன்ட் வேல்யூ இருக்கணும், லோவர் பே பேக் பீரியட் இருக்கணும், அதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி அப்ரைசல் மெத்தட்லாம் கரெக்டா பண்ணணும். பண்ணினாதான் கேஷ் ஃப்ளோவோட கன்சிஸ்டன்சியும் நம்ம கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல it is divided into two types, like non-discounted cash flow techniques, discounted cash flow techniques. Non-discounted doesn't take into account the discounting factor, whereas discounting factor ஒன்றும் இல்லை, at 12% அப்படின்னு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? at 10% கொடுப்பாங்க. அதை வந்து we will take care into account while taking the present value. இப்போ எப்படி கேட்குறது சிவா? So discounting cash flow, net present value, profitability index, internal rate of return, discounted payback period, modified NPV, modified RRR, just செம்ம ஈஸி, வெரி 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 ஈஸி. ரொம்ப அப்படியே 2-3 மெத்தட் வந்து டஃப் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், பட் சூப்பரான ஈஸி, அது மாதிரி சொல்கிறேன். நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் 2 இருக்கு. பேபேக் பீரியட் ஒன்று. சிவா அண்ட் மித்ரா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்மால் நோட்டில் அப்டேட் பண்ணிவிடுங்க. இந்த ரோஸ் இதில் இருக்குல்ல, பேபேக் பீரியட்னா என்ன, கேஷ் யூனிஃபார்ம்ஸாக இருக்கும்போது பேபேக் பீரியட் எப்படி வருது, ஓகேவா? அப்புறம் பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டின்றது நெட் கேஷ் இன்ஃப்ளோ, டோட்டல் நெட் கேஷ் இன்ஃப்ளோஸ் அவுட் மணி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது ரெண்டும் இது ஏற்கனவே உங்கள் 2 பேருக்கு சொல்லிட்டேன் நானா காப்பி பண்ண சொல்லி நோட்டில்? ஓகே, இதெல்லாம் காப்பி பண்ணிடுறீங்களா? நான் இந்த மாதிரி ரோஸ் பாக்ஸில் போட்டிருக்கோங்கண்ணா, அதெல்லாம் ஓகேவா மித்ரா? If NPV is greater than 0, accept. NPV is less than 0, reject. NPV is equal 0, may accept, may reject. இதையும் காப்பி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க என்ன. Profitability index is equal to present value of expected cash inflow divided present value of cash outflow into or initial investment. இங்கதான் சூப்பரா ஊத்துறேன், இதை காப்பி பண்ணிக்கணும் நீங்க. IRR is equal to, இதை கொஞ்சம் நாம கட் பண்ண, L plus PI இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிட்டு வேற இதுவும் காப்பி பண்ணிக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட் வச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன் சரியா? அதுபடி நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் ஃபார்முலா காப்பி பண்ணிட்டுருங்க. அப்புறம் இது காப்பி பண்ணிட்டுருங்க, IRR அக்செப்டன்ஸ் ரூல்ஸ் இருக்கும், அது கிளாஸ் முடிச்சு கூட அதை காப்பி பண்ணிட்டுருங்க. அப்புறம் டிபி டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், இது காப்பி பண்ணிக்கணும். இது அதே மாதிரி இது வந்து கேஷ் இன்ஃப்ளோ யூனிஃபார்ம் வந்தா, இது கேஷ் இன்ஃப்ளோ யூனிஃபார்ம் இல்லைன்னா. MIRR, மாடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஓகேவா? அது மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க, செம்ம 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 ஈஸி. சிவா, நாளையிலேருந்து உங்களுக்கு, நாளையோட காலேஜ் முடியுதா சிவா? டியூஸ்டேயோட காலேஜ் லைஃப் இஸ் கெட்டிங் ஓவரா? ஆரம்பிச்சதே தெரியல. ஆமா ஆமா கரெக்ட், ஓடிடுச்சு. யாராவது படிக்கலாங்களா சிவா சிடபிள்யூ உங்களுதுல இன்டர் ஸ்டேஜ் 3 2? அச்சோ, 238ஆ? வாவ், சிஎம்ஏ விட்டாங்களா? ஐயோ சிவா, என்கிட்ட பேச சொல்லுங்களேன் சிவா. ஆமா, தயவுசெய்து நம்பர் கொடுங்க. பரவாயில்ல, அது செலக்ட் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் தானே. பேங்க் எல்லாம் சிவா செம்ம மொனோட்டனஸ் இருக்கு சிவா, அது பரவாயில்ல. அதாவது காலேஜ் முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதுன்றது அது ஒரு த்ரில்லு தான்.
பட் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க சிவா. நான் வந்து இப்போ என் 40 வயசுல எழுதிட்டு இருக்கேன். நான் பேசுறேன். அமுச்சு விடுங்க. ஐயோ, 238 எடுத்துட்டு நோ 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 நோ. நீங்க நல்லா 4 திட்டு திட்ட வேண்டியதானே? எப்படி விட்டாங்க அவங்க? நீங்க ரொம்ப க்ளோஸா இல்லையா? ஐயோ, நான் மட்டும் திட்டு திட்டுன்னு சொல்றேன். இல்ல சிவா, ஃப்ரெண்டு தானா? ஓகே, ரைட்டு. ஆனா நீங்க திட்ட முடியாது எனக்கு தெரியும். ஆ, சரி, நான் முடிஞ்ச பேசுறேன். எப்படி சிவா 238லாம் விடக்கூடாது சிவா. அப்புறம்லாம் என்ன சிவா, நாங்கெல்லாம் கப்பு வச்சு அதுக்கு மேல சாசர் வச்சு கடைசியா ஹோட்டலே கட்டின்னு இருக்கோம். ஒரு வாட்டி 2 வாட்டி. சிவா, 55 வயசுல என்னோட சீனியர் எழுதுறாங்க. ஏன் சிவா, நானே ஒரு எக்ஸாம்பிள் தானே சிவா. 55 வயசு, 52 வயசு எங்களோட இதுல 52 வயசு. see the two things are there. ஒண்ணு வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் தான். see நீங்க 55 வயசுல கம்ப்ளீட் பண்ணாலும் you can take up classes, you can go as a GST consultant, you can go as a mutual fund recommendation பண்றதுக்கு, or you can take up your any of your passive income. ஓகேவா? நீங்க சொல்லுங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். எப்படி விட்டாங்க? அப்படிலாம் விடக்கூடாது. ஆனா நான் எல்லாருக்குமே ஒரே விஷயம், எல்லாருக்குமே நான் சொல்றது அதுதான். அட் எனி பாயிண்ட் இன் டைம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும், வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என்ன மாதிரி டேர்னிங், ஆமா, என்ன ட்விஸ்ட் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில நடந்தாலும் சரி, டிட்டர்மைண்டா முடிச்சிடணும் எப்படியாவது. பரவாயில்ல, ஸ்லோவா இருக்கோ இதுவா ஸ்லோ, உங்களுக்குலாம் நான் ஸ்லோலாம் சொல்ல மாட்டேன். பட் ஜென்ரலி ஐ டெல் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஜூனியர்ஸ்க்கு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட சார்லாம் சொல்றது அதுதான். என்னோட சார் சொல்லுவார், 42 வயசுல அவர் வந்து சிடபிள்யூ முடிச்சாரு. 42 இயர்ஸ் லைக். அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் அகாடமி. அதுக்கப்புறம் நல்லா இதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான வேல்யூ எப்பவுமே இருக்கும் சிவா. ஏஐ வந்தாலும் சரி, ஏஐக்கு ஏஐ வந்தாலும் சரி, ஓகேவா? அது வந்து எப்படின்னா, அம்மாக்கு குழந்தை, குழந்தைக்கு அம்மா அப்படின்றத எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ராங்கோ, அந்த மாதிரி இது என்னதான் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதுக்கு வேல்யூ கம்மியாயிடுத்து ஜாஸ்தியாயிடுத்துன்ற சொல்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அதனால நீங்க யாரு ஏதாவது விட்டாங்கன்னா கூட தயவுசெய்து அவங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க இன்டர் முடிச்சுட்டு ஃபைனல்ல சூட்டோட சூடா எழுதி முடிச்சிருங்க. 2 பேருமே சொல்றேன். சிவா அண்ட் மித்ரா. புரியுதா? மித்ரா கேக்குறதா? மித்ரா கேக்கு. அதனால தட் தட் டிட்டர்மினேஷன், ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் லைஃப்ல ட்விஸ்ட் எப்போ வேணாலும் வரும் நம்மளுக்கு. ஆனால் அந்த டிட்டர்மினேஷனை விடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, நம்மளுக்கு வந்து நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்காம இருந்தா கூட பரவாயில்ல. பட் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிலாம் இருக்கு. ஓகே. அண்ட் நிறைய நம்மளுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸ்லாம் இருக்கிறதுலாம் வந்து சப்போர்ட்டிவான விஷயம் பாஸ் பர்சன்டேஜ்க்கு. அதனால எப்படியாவது முடிச்சிருங்க சிடபிள்யூ. வந்து எங்க சார் கிட்ட, எங்க சார்லாம் சொல்லுவாரு, 7 அட்டெம்ப்ட் ஸ்டேஜ் 1 மட்டும் அவரு, 6 அட்டெம்ப்ட் ஸ்டேஜ் 2. ஓகேவா சிவா? ஃபைனல்ல 3 அட்டெம்ப்ட். அது வந்து அதை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் சிவா. டவுனே ஆயிடவே கூடாது. பேட்டரி அப்படியே சார்ஜ் போட்டுட்டு வச்சுட்டே இருக்கணும். சார் சொல்வார், ஏம்மா செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்குமா, எப்ப பாரு இருந்தே ஆகணும், ஒரு ப்ரொஃபஷனல் போய் இப்படி டவுன் ஆகலாமா அப்படின்ட்டு. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ஆன உடனே லோ பிபி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா 2வது பேப்பர் முடிச்ச உடனே. ஆமாமா, ஐயோ, அவளுக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கே. அதுக்கப்புறம் அவளை பேப்பல் அடிச்சு அப்படி அடிச்சு அப்புறம் இன்டர் கம்ப்ளீட் பண்ணி அவ. எங்க சார் எல்லாம் செம்ம கான்ட்ரிபியூஷன் அதுல.
அவளுக்கு வேப்பிலை அடிக்கல. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு வேப்பிலை அடிச்சாரு. சும்மா வந்து நீங்க வந்து அவள டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவள ஒழுங்கா படிக்க விடுங்கன்னு சொல்லி, வீட்டுக்கே போ விட மாட்டாரு எங்களெல்லாம். கிளாஸ்லயே உட்காச்சு அந்த சம் போடு, இந்த சம் போடு, இந்த சம் போடு. போ லைப்ரரி போ, வீட்டுக்கு போகாத. அப்படியே லைப்ரரிக்கு போடுன்னுவாரு. ஆனா எனக்கு லைப்ரரின்னு ஒண்ணு இருந்தனால தான் சிவா, நான் வந்து இன்டர் நான் முடிச்சேன்னு கூட சொல்லலாம். லைப்ரரிலாம் இல்லன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஆ, ஆமா. லைப்ரரி புக்ஸு. ஆமா. அப்ப வந்து ஃபேக்கல்டீஸே கிடையாது. 5 ஃபேக்கல்டி, 6 ஃபேக்கல்டி மொத்தமாவே அவ்வளோதான் இருப்பாங்க. மொத்த இன்டர் ஃபைனலுக்குமே சொல்றேன். ஆ, ஆனா சிஏக்கு வந்து அப்ப கொஞ்சம் நல்லா க்ரோ ஆயிட்டே வந்தது சிஏக்கு. ஆனா சிடபிள்யூ ஸ்டூடண்ட்ஸும் நாங்க சிஏவோட ஃபேக்கல்டி கிட்ட போய் கேட்கறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு 2 பேருக்கு சொல்றேன். அந்த டிட்டர்மினேஷன் மட்டும் விடாதீங்க. உங்கள சுத்தி யாரு இது வேஸ்ட்டுடா, இது ஒண்ணும் ஒர்க் ஆகாது, இது இப்படிதான் சொல்றவங்க எல்லாம் இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஓகே. அதுக்கெல்லாம் நீங்க சேலஞ்ச் பண்ணிட்டு மேல போயிட்டே இருக்கணும். கண்டுக்கவே கூடாது அவங்களெல்லாம். போயிட்டே இருக்கணும். லைஃப்ல தான் சொல்றேன். என்ன வேணா ட்விஸ்ட் நடக்கும். எப்ப வேணா நடக்கும். ஆனா அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு நம்ப நம்மளோட ப்ரொஃபஷனல் கோர்ஸ டார்கெட் பண்ணி கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஃபோக்கஸ் மட்டுமே விட்றாதீங்க. எனி பாயிண்ட் இன் டைம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க இல்ல. நியூவா யாரா வராங்க. கம்ப்ளீட்டா என்விரான்மென்ட்டே மாறுறது. ஜஸ்ட் பிராக்டிகலா நான் பேசுறேன். சரியா? யதார்த்தத்தை நோக்கி நம்ம எப்பவுமே இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட் பண்றவங்களே நம்மள சுத்தி இல்லனாலும் நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடா தான் இருக்கணும். அதனால அ அதான் சிவா நான் சொல்றேன் பாருங்களேன், நான் பார்த்த பீப்பிள் எல்லாருமே எப்படின்னா, இம்மீடியட்டா கம்ப்ளீட் பண்ணவங்கலாம் யாருமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேக்கல்ட்டியே இல்லாம, நெறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி, அப்படிலாம் வந்து வந்தவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறதுனால, அ அவங்க சொன்ன அந்த குட்டி லேர்னிங்ஸ நான் வந்து இன்னும் முடிக்கல ஃபைனல. ஆனாலும் வந்து இந்த ட்ரைக்கான ரீசன் என்னன்னா, அவங்கலாம் சொன்ன அந்த குருஸ்லாம் சொன்ன அந்த இதுதான். டிட்டர்மினேஷனோட எப்பவுமே பண்ணு. அது இம்பார்ட்டன்ட் அப்டின்ட்டு. நீங்கலாம் இன்னும் பிரில்லியன்ட். சிவா, மித்ரா எல்லாருமே பயங்கர பிரில்லியன்ட்ங்கலாம். சூப்பரா பண்ணுவீங்க. அதனால நீங்களும் முடிஞ்சா அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க சிவா. நான் பேசுறேன் அந்த பொண்ணுகிட்ட. பேர் என்ன? என்னன்னா? பெனிட்டா செந்தியூவா? ஓ! பெனிட்டா செல்வியா? சிவா எனக்கு பேர் மட்டும் பிங்க் பண்ணுங்களேன். நான் மட்டும் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு போறேன். ம். பியா? பிஇஎன்ஐடிஏ. இஎன்ஐடிடி. சரி, சரி. ஓகே, ஓகே. ஷூர் சிவா. சூப்பர். சரி சிவா, நான் இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு. நாளைக்கு எப்படின்றத ஷெட்யூல் போட்டு நான் அனுப்புறேன். ஓகேவா? மித்ரா? தேங்க் யூ மித்ரா. பசங்களாம் கிளம்பிட்டாங்களா மித்ரா?